இந்த புத்தகத்தோட பெயர் வந்து பிபி. இந்த புத்தகம் வந்துட்டு ஒரு சிறுகதை தொகுப்பு. இதில் மொத்தம் வந்துட்டு 10 சிறுகதைகள் இருக்குது. ஒவ்வொரு சிறுகதையுமே வந்துட்டு ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நொங்கு வண்டின்னு ஒரு சிறுகதை இருக்குது. அந்த சிறுகதை வந்து நான் நொங்கு வண்டி ஓட்டினதே இல்லை. அதை படிக்கும்போது நானே நொங்கு வண்டி ஓட்டின மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது எல்லாத்துல விட எனக்கு அப்புச்சி தாத்தான்னு ஒரு கதை இருந்தது. அந்த கதை எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக என்னை வந்து கண்ணீர் விட வச்ச கதை. ஒரு கீரி புள்ளைய ஒரு பெட் அனிமலாக நம்ம வளர்த்துனோன்னா அந்த கீரி புள்ளைக்கும் அந்த வளர்த்துறவருக்குமான உறவு எப்படி இருக்கும், அந்த கீரி பிள்ளைய அவர் தன்னோட பொண்ணாக பாவிச்சாருன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது நானே ஃபீல் பண்ணி அது கடைசியாக ரொம்ப அழுக வர மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து கதையும் தாண்டி இந்த ஆதிக்கத்தினால நிறைய விஷயங்கள் நடக்கும்ல, அதெல்லாம் கதையாக சொல்லியிருப்பார். நிஜங்களை தான் கதையாக சொல்லியிருப்பார். இந்த கந்து வட்டினால் நடக்கக்கூடிய தற்கொலைகள், கந்து வட்டினால் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய வழிகள், இப்படி வந்து ஒன்றொன்றும் நம்மளுக்கு ஒரு ஒரு நிஜங்களை தான் ஒரு ஒரு சிறுகதைகளுமே நம்மளுக்கு கொடுத்துச்சு. எல்லாத்த விட நம்ம வந்து செக்ஷுவல் அப்யூஸ் வந்து பெண்களுக்கு நடக்கும்போது மட்டுமே நம்ம அதுக்கு அதிகமாக குரல் கொடுத்துருக்கோம். ஆண்களுக்கு நடக்கும்போது அது செக்ஷுவல் அப்யூஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணது கிடையாது. ஒரு பையனுக்கு செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குது, சின்ன பையன், அது என்னன்னே தெரியாது. அந்த பையன் அதை எப்படி எடுத்திருப்பான், அந்த பையனுக்கு எப்படி வலிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. இந்த 10 கதைகள் இருக்குது. இது 10 கதைகள் இல்லை, ஒன்று ஒரு ஒரு நிஜங்கள்.